Good morning, student. We continue the lesson from this slide. Already we discussed up to the merger of banks. Now we are going to be continue the lesson from the money market. Okay. So money market in the sense, in general term, money market in the sense, the capital assets, that is money available for other production activities, maybe for doing business, for education loan, something like that. So this is the thing that we are going to discuss under this money market heading. Money market is the mechanism through which short-term fund are loaned and borrowed. அதாவது குறுகிய கால கடனோ இல்ல ஒரு லோன் சொல்லக்கூடிய விஷயமோ என்ன பண்ணுதா கடனா வழங்கப்பட்டிருக்கிறது தான் மணி மார்க்கெட் சொல்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் நம்ம பிசினஸ் பண்றவங்க இன்ட்ரெஸ்ட் டெய்லி ரேட்டட்ல வாங்குவாங்க, மந்த்லி ரேட்டட்ல வாங்குவாங்க. ஷார்ட் டேர்ம் சொல்லக்கூடிய ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள நம்ம லோன் வாங்கி திரும்ப ரீபேட் பண்ற ஒரு விஷயம் இருக்கும். டிபெண்டிங் அப்பான் நேச்சர் ஆஃப் த ப்ரொடக்ஷனை பொறுத்து மக்கள் வந்து அவங்க தேவைக்கு பொறுத்து லோன் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க தேவைப்படும் போது கிடைக்கக்கூடிய விஷயம் தான் மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்றது, பணம் கிடைக்கிறது. They designate a financial institution which handle the purchase, sale and transfer of short-term credit instrument. அது என்ன சொல்றோம் நம்ம அந்த மணி மார்க்கெட் அந்த சொல்றாங்க இல்லையா, அந்த யாரு இன்ஸ்டியூட் இன்வால்விங் இன் தி மணி மார்க்கெட், அது என்ன சொன்னா டெசிக்னேட் பண்றோம். நான் சொல்றேன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் அவங்க என்ன பண்றாங்கன்னா தி ஹேண்டிலிங் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் த என்னது பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் தி ஷார்ட் டேர்ம் கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது பாண்ட்ஸ், ஷேரு, அது மாதிரி சில விஷயங்களை பர்ச்சேஸ் பண்றது இல்லை சேல் பண்றது ஷார்ட் டேர்ம், அது எல்லாமே குறுகிய கால விஷயம் நடவடிக்கை பண்றதுதான். இதுல பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க் இதெல்லாம் மணி மார்க்கெட்ல கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா கமர்ஷியல் பேங்க் பிளே வைட்டல் ரோல் இன் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் தி needy persons இல்லைங்களா. ஸோ கமர்ஷியல் பேங்க் என்ன பண்றது, ஆல்சோ அக்செப்டிங் அண்ட் செல்லிங் டெபாசிட்ஸ், ஷேர்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்கு நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த அக்செப்டன்ஸ் ஹவுசஸ் the non-banking financial institution and the central bank or the institution creating to the requirement of short-term fund in the money markets. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் பேங்கிங் இன்ஸ்டியூட் மட்டுமே பேசலைங்க மணி மார்க்கெட்டில். ஏன்னா அவங்க மட்டுமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தளவு எஃபெக்டிவாக வந்து ஃபங்க்ஷனிங் ஆகல. ஒரு கமர்ஷியல் பேங்க்கோ நேஷனல் பேங்க்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு லோன் எடுக்கிறது சொன்னால் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு அதில். ஸோ அந்த ப்ரொசீஜர்லாம் கலந்து போயிட்டு வரதுக்கு தட் வில் டேக் டைம், ஒரு மெச்சூர் டைம் ஒரு டைம் இருக்கு அதில். ஸோ அந்த டைம் எல்லாம் கடந்து பார்த்துட்டு ஓகே தேர் இஸ் அ ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். பட் திஸ் இஸ் நாட் ஹேப்பன் இன் தி லோக்கல் மணி லெண்டர்ஸ். ஏன்னா என்னதான் நீங்க அட்வான்ஸ்மெண்ட் பேங்கிங்ல இருந்தாலும் கூட இன்னமும் மணி லெண்டருடைய அவங்க மக்களுடைய டிபெண்டன்ஸ் ஆன் மணி லெண்டர்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கு. பிகாஸ் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நான் ஃபார்மல் இன்ஸ்டியூட் மாதிரி தான் அவங்க. தே ஆர் நாட் ஆஸ்கிங் ஹை செக்யூரிட்டி, மற்றபடி பார்த்தீங்கன்னா பட் அங்கே ரிஸ்க் இருக்கு, ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் இருந்தாலும் கூட அந்த ஸ்பீட் ஆஃப் டிரான்சாக்ஷன், அந்த மணி டிரான்சாக்ஷன் ஃப்ரம் தி ஹோனர் டு தி நீடி பர்சன்றது வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கிறதுனால ஈவன் நவ் பீப்புள் டிபெண்டிங் மோர் ஆன் தி மணி லெண்டர்ஸ். பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ப்ரொசீஜராக சில கமர்ஷியல் ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களுடைய ஆதிக்கம், அந்த மணி லெண்டர்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ், அதோட ஆதிக்கம் வந்து அவங்களுடைய எஃபெக்ட் வந்து இன்னமும் மார்க்கெட்ல இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ மணி மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் பணம் தேவைப்படும் போது கிடைக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசுறது தான் மணி மார்க்கெட். அது ஏன் பணம் தேவைப்படுது, இப்போ அது இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், பிஸ்னஸ் மேன் இருக்கட்டும், அவங்க பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ்க்காக தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் பணம் தான் இல்லையா. கேபிட்டல் நத்திங் பட் மணின்னு சொல்லுவாங்க. ஸோ கேபிட்டல் மார்க்கெட் இஸ் த பார்ட் ஆஃப் தி ஃபினான்ஷியல் சிஸ்டம் விச் இஸ் த கன்சர்ன்ட் வித் ரைசிங் கேபிட்டல் பை டீலிங் இன் ஷேர்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் அதர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இதை பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் பற்றி இதில் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு விஷயம்னு சொல்லலாம். உதாரணமாக விசேஷ சர்க்குலர் பாவர்ட்டியில் நம்ம படிச்சிருப்போங்க, சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. அது ஏழ்மை சுழற்சின்னு சொல்லுவாங்க. அது லோ கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படி ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக அது லோ சேவிங்ஸ் இல்லையா. அது லோ சேவிங்ஸா லீட்ஸ் டு லோ கேபிட்டல் ஃபார்மேஷன். லோ கேபிட்டல் ஃபார்மேஷன் லீட்ஸ் டு லோ இன்வெஸ்ட்மெண்ட். லோ இன்வெஸ்ட்மெண்ட் லீட்ஸ் டு லோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தட் லீட்ஸ் டு லோ இன்கம். அப்போ என்ன பண்ணோம், லோ சேவிங்ஸ் இல்லையா. அது மாதிரி ஒரு சர்க்கிள் நான் போட்டு கட்டிருக்கலாம், பட் இருந்தாலும் கூட ஸோ இஃப் பாசிபிள் ஐ வில் கிவ் த சர்க்கிள் இன் நெக்ஸ்ட் கிளாஸ்.
ஓகேங்களா? ஸோ அதை விஷுவல் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க அதை. சார் பார்த்தீங்கன்னா சொன்னா ஏன்னு கேட்டால் அந்த விஷுவல் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி வரதுக்குன்னா சஃபிஷியன்ட் கேபிட்டல் மார்க்கெட் அங்கே இல்லைன்னு அர்த்தம். போதுமான பண வசதி இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அதனால பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் நடக்கல. அதனால எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இல்லாததுனால பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து இன்கம் சர்க்குலேஷன் இல்லை. அதனால மக்கள் எப்பவுமே ஏழ்மை என்ற அந்த வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து விஷுவல் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டிலாம் பேச முடியுது. இல்லைங்களா? ஸோ இதை பற்றி சொன்னால் ஸோ கேபிட்டல் மார்க்கெட் இந்த நம்ம லெசன்லையும் அது ஆக்சுவலாக அதான் மீன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. Capital market is a part of financial system which concerned with the raising capital by dealing in shares. Share, of course, share வந்து எப்படி அவங்க கேபிட்டல் ஃபார்ம் மக்கள்கிட்ட பணத்தை எப்படி வாங்குறோம் சொன்னா ஷேர் சேல் பண்றது, பாண்ட்ஸ், அது மட்டும் இல்ல மற்ற லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க அக்செப்ட் டெபாசிட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க. The market where investment instrument like bonds, equities and mortgages are traded is known as the capital market சொல்றது. ஓகேங்களா? அதாவது இவங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த பாண்ட்ஸ் ஈக்விட்டின்னு சொல்றதா இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க. அதாவது எந்த வழி மூலமா அவங்க வந்து பணத்தை மொபைலைஸ் பண்றாங்க பார்த்தா நம்ம வந்து மணி மார்க்கெட்ல பேசுறோம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிமானிட்டைசேஷன். இது நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிறைய மக்களுடைய நிறைய விஷயங்கள் மாஸ் மீடியா இருக்கட்டும், சோசியல் மீடியா இருக்கட்டும், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், நிறைய விஷயம் நம்ம டிமானிட்டைசேஷன் பற்றி இந்தியா லெவலில் பேசியிருக்கிறோம், மூலமுழுக்கெல்லாம் பேசியிருப்போம், ஈவன் வேர்ல்டு லெவலில் பேசியிருப்பாங்க. இல்லையா? டிமானிட்டைசேஷன் சொன்னால் நடைமுறையில் இருக்கின்ற பணத்தை செல்லாது என்று அறிவிப்பது தான் டிமானிட்டைசேஷன்ஸ். பண மதிப்பிழப்பு செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்படின்னு சொல்லலாம். அது இது நம்ம நாட்டில் பார்த்துச்சுன்னா 2016 நவம்பர் 8 என்ன பண்ணாங்க, சர்க்குலேஷன் அந்த பணத்தை ஒரு மிட் நைட்ல 1000 ரூபாத்தாலையும் 500 ரூபாத்தாலையும் ரொம்ப விலை மதிப்பு ரொம்ப சர்க்குலேஷன்ல இருந்த மதிப்பு பணத்திலேயே 1000 2000 ரொம்ப மதிப்பு கூடிய ஒரு பேப்பர். அந்த பேப்பர் என்ன பண்ணாங்க தெரியுன்னு செல்லாதுன்ட்டாங்க. ஸோ அந்த பணத்தை சேவிங்ஸா அம்மா அடுப்படியிலிருந்து அதிகாரிங்க பேங்க்ல இருந்து அரசியல்வாதிங்க எங்கெங்கயோ இப்படியோ வச்சுருப்பாங்க இல்லையா? சமீபத்தில் ஒரு பாட்டி அவங்க ஃபேஸ்புக்கில் நல்லா பார்த்தோம். ஒரு 30,000 40,000 அவங்களோட பணத்தை வந்து புதைச்சி வச்சுருந்துருக்குறாங்க. அதில் பார்த்தோன்னா வெறும் என்னது டிமானிட்டைஸ் செய்யப்பட்ட 500 பேப்பரும் 1000 பேப்பர். ஏன்னா பேப்பர் தான் சொல்லணும் இப்போ, ஏன்னா அது மதிப்பு கிடையாது இல்லையா? அப்போ அதை பணம்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா? அதை டிமானிட்டைஸ் பண்ணி பேன் பண்ணிட்டாங்க. அதை வச்சிருந்தால ஷி வாஸ் வெரி ஷாக்டு. இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய இதுதானே இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை செஞ்சதாக வல்லுநர்கள், அறிஞர்கள், எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அது the current form of money is pulled from circulation. அது இப்ப இருக்கிற பணம் நடைமுறை இல்லாம வெளியில தள்ளுறது தான் அந்த டிமானிட்டைசேஷன் சொல்றது. வேற எதுவும் நீங்க பெருசா நீங்க டெஃபினேஷன்லாம் பெருசா ஒன்றும் கிடையாது. often be placed with new coin or notes. அப்ப என்னன்னா அந்த பணம் இந்த இடத்துல இன்னொரு பணத்தை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதுல ஆக்சுவலா ஒரு நாடு டிமானிட்டைசேஷன் பண்ணுதுன்னு சொன்னா பொருளாதார அடிப்படையில நிறைய கண்டிஷன்ஸ் வேணும். பட் இந்தியாவில் ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஓகேங்களா? அது பார்த்தா டிமானிட்டைசேஷன் பண மதிப்பிழப்பு இல்லை என்ன சொல்றது செல்லாம போகிறது, நடைமுறை இருக்கிற பணத்தை வந்து செல்லாதுன்னு சொல்றது தான் டிமானிட்டைசேஷன் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் டிமானிட்டைசேஷன் அப்படி சொல்லப்பட்டது. அதாவது மத்திய அரசாங்கத்தால, இந்தியாவுடைய மத்திய அரசாங்கத்தால டிமானிட்டைசேஷன் நடைமுறையில் இருக்கின்ற பணம் செல்லாது என்று கூறியதற்கான நோக்கங்கள் என்ன சொல்றாங்க. நோக்கங்கள் ரிமூவிங் பிளாக் மணி ஃப்ரம் த கண்ட்ரி. அதாவது கணக்கில் வராத பணம், நாட்டில் கணக்கில் வராத பணம் நிறைய இருக்கு. அந்த பணத்தை நாங்கள் வந்து வெளியில கொண்டுட்டு வர்றதுக்காக தான், அந்த பணத்தை வந்து சர்க்குலேஷன் கொண்டு வரது. அப்கோர்ஸ் பிளாக் மணின்றது ஒரு தவறான ஒரு வழியில சம்பாதிச்ச பணம். அந்த பணம் வந்து மார்க்கெட்ல வந்துச்சு சொன்னா பாமர மக்கள் பாதிக்கப்படுவாங்க, ஒத்துக்கலாம், சரியான விஷயம் தான். பட் நடைமுறையில் எந்த அளவுக்கு அது ஃபில்ஃபில் ஆச்சு ஆப்ஜெக்ட்ன்றது நம்ம எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ற ஒரு சிச்சுவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் கரப்ஷன். அதாவது லஞ்சம், ஊழல் போன்ற விஷயத்தை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணப்படுறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் டெரர் ஃபண்ட்ஸ். அதாவது தீவிரவாதிகளுக்கு பணம் போய் சேருகிறது, அதையும் நம்ம என்ன பண்ணோம், அது என்ன செய்யணும், நம்ம வந்து
தடுக்கிறதுக்காக நாம் வந்து நடைமுறையில் இருக்கின்ற பணத்தை நாம் வந்து செல்லாது என்று அறிவித்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கர்பிங் ஃபேக் நோட். கர்பிங்னா இல்லாம பண்றது, குறைக்கிறதுன்னு அர்த்தம். இங்க பாத்தீங்களா இது விஷயம்னா ஃபேக் நோட் வந்து குறைக்கிறாங்க. அதுப்பயும் இந்த விஷயம் தான். கர்பிங் சொன்னா சுருக்கு குறைக்கிறதுன்னு அர்த்தம், இல்லாம செய்யறதா இல்லை. அதாவது கள்ள நோட்டுன்னு சொல்லக்கூடிய இப்போ டூப்ளிகேட்ஸ் நோட்ஸ் சர்க்குலேஷனை குறைக்கிறது, அதுவும் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 நோக்கம் தான். ஃபார் தி 4 அப்ஜெக்டிவ் people said demonetization was implemented அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் வித் தட் இதோட நம்ம லெசன் முடியுது. பட் இருந்தாலும் கூட நம்ம சம்மரி, அழகான ஒரு சம்மரி பார்ட் இருக்கு நமக்கு, ஒரு கன்க்ளூஷன் ஆஃப் த லெசன்ஸ். ஸோ நம்ம அந்த சம்மரி பார்ட்டை பார்க்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா while we seeing the summary part, have a chance to relook our lessons. நம்ம பணத்தை நம்ம இது வரைக்கும் நான் பேசினது சில நேரங்களில் நான் மைக்கில் பேசிட்டு இருக்கிறேன், சில நேரத்தில் சில சவுண்ட்ஸ் இருக்கலாம், சில வேர்ட்ஸ் சரியாக புரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. நான் பர்ஃபெக்டாக நான் பேசணும்னு சொல்ல வரல, டியூ டு த சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதனால வந்து சம்மரியை நம்ம கொஞ்சம் ரீட் அவுட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, லிசன் டு மீ. It is well recognized that the financial sector plays a critical role in the development process of a country. அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு ஃபினான்சியல் இன்ஸ்டியூட், அந்த பேங்க்னு பார்க்கறத விட, பேங்க்ன்ற வார்த்தை சொல்றத விட the financial institution, அது நிதி நிறுவனங்கள். அத நிதி என்பது மிக முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள் COVID-19 மிகப்பெரிய பிரச்சனை என்ன சந்திச்சுட்டு இருக்கிறோம். நிறைய பீப்புள் வந்து ஸ்ட்ரகிளிங் டு ரன் தேர் ஹார்ட்ஷிப் அப்படின்னு சொல்ல முடியும். அவங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு போதுமான நிதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா லேக் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ நிறைய எக்கனாமிக்ஸ் பேசணும், எக்கனாமிக்ஸுக்கு ஒரு இதான்றது கிடையாது. நிறைய விஷயம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட பர்சன் எடுத்துக்கலாம், இல்லை வேர்ல்டோட பர்சன் எடுத்துக்கலாம், என் கண்ட்ரியோட பர்சன் எடுக்கலாம், எல்லாத்தையும் எடுத்து பேசலாம். நம்ம நோ லிமிட் அட் ஆல் டு டிஸ்கஸ் அபவுட் தி மேக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்றது வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ரெக்வயர்டு ஃபார் டு ஃபினான்சிங் த பர்சன் ஹூ இஸ் இன்வால்வ் இன் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அது மட்டும் கிடையாது. So this is not ultimate aim of the existence of financial institutions. So the ultimate aim is that is different, to develop the economic of a concern nations or state or nation அப்படினு சொன்னா as a whole the people. ஒரு நாடு டெவலப் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் டெவலப் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். that is understood. Per capita income is the micro event, national income is the macro aspect. அப்போ மேக்ரோ நேஷனல் இன்கம் அதிகமாயிடுச்சு சொன்னா பெர் கேபிட்டல் இன்கம், தட் இஸ் இன்கம் பர் பர்சன் பர் ஹெட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுங்களா? அப்போ நாடு டெவலப் ஆயிடுச்சுன்னா நாட்டுக்கு மக்கள் டெவலப் ஆயிடுச்சுன்னு அப்படிதான் சொல்லணும், அதுதான் அர்த்தம். சார் அப்படி இங்க பாத்தீங்கன்னா பட் டிஸ்பாரிட்டிஸ், பட் இன்னைக்கு நடக்கிற பொருளாதார கொள்கைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸோ ஒரே ஒரு மால் இருக்கு. அஃப்கோர்ஸ் அந்த மால்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற பர்சன் அந்த மாலுக்கு போவான், வேலையை செய்யாம டெய்லி ரேட் அவனு மாலுக்கு போவான். பிரைஸ் ஆஃப் த குட் அவைலபிள் இன் த மால் சேம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் குட் எக்கனாமிக் பிளானிங். அப்போ இதுல ஒரு டிஸ்பாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா வாட், அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் சேவிங்ஸ் குறைக்கும், இன்டியூசிட்டி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது பேர் தூண்டுதல் மூலமாக மக்கள் சில நேரத்தில் பொருட்களை வாங்குவாங்க. தே வாண்ட் டு ஷோ தேர் சோஷியல் ஸ்டேட்டஸ் கம்பேர்ட் டு அதர்ஸ். இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நல்லபடியாக இருக்கிறாங்க, அவங்கள நம்மளும் நல்லபடியாக காட்டிக்கணும். பொதுவாக அதை நகரத்தார்ட்ட பார்க்கலாம் இண்டிவிஜுவல் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னா, they spend more money what they earn for show their social status, to maintain their social status with the neighboring houses. ஸோ அப்படி பண்ணும்போது மக்கள் அப்படி சம்பாதிக்கிற பணத்தை அதிகப்படியாக செலவு பண்ணும்போது there is savings is completely zero. ஸோ மறுநாள் அவங்களுடைய டே டு டே எக்ஸ்பெண்டிச்சருக்கு மறுநாள் எக்ஸ்பெண்டிச்சர் கூட they need to work hard, அப்பதான் முடியும். புரியுங்களா? சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நாட்டில் பொருளாதார மிஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், எக்கனாமிக் பாலிசி மிஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ராங் அண்டர்ஸ்டுட்ல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? நெக்ஸ்ட் கம் டு தி லெசன்ஸ். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் பாருங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்றது வேற, இன்ஸ்ட்ருமெண்ட்னா அவங்க என்னென்ன டூல் பயன்படுத்துறாங்க. உதாரணமா சீப் மணி பாலிசி, டியர் மணி பாலிசி, அப்புறம் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நிறைய இந்த லெசன் படிச்சிருக்கோம். நம்ம அதில் இன்ஸ்ட்ருமெண்ட்
அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணுறது, வித் த ஹெல்ப் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் வாட் தேர் டூயிங் அண்ட் மேக் மார்க்கெட்ஸ், the financial market, instant market that constitute the financial sector act as a conduit. அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. கன்டியூட்னா சேனல்னு அர்த்தம். அதாவது இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனும் அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் சேர்ந்து இருக்கிற பணத்தை என்ன பண்றாங்கன்னா தேவையான அதிகமா சர்ப்ளஸ் ஆகிற இடத்துல இருந்து வாங்கி தேவையான பகுதிக்கு பிரிச்சு விடுறாங்க. சேனலைசிங் த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் டு தி நீடி பர்சன் ஃப்ரம் தி சர்ப்ளஸ் சோர்ஸ். For the transfer of resources from the net serve to net saver to net borrowers. Okay, that is from those who spend less than they earn to those who spend more than they earn. என்ன சொல்றாங்க தெரியுங்களா? கொஞ்சமா செலவு பண்ணா அதிகமா சேவிக்கலாம். அதிகமா செலவு பண்ணும்போது that also make to அந்த சேமிப்பை எடுத்து ப்ரொடக்ஷன் பர்பஸை பயன்படுத்தும் போது தட் வில் மேக் அந்த சேமிப்பு என்னாச்சுன்னா கேபிட்டல் மாறிடுச்சு. சேவிங்ஸ் பிகம் ஏ கேபிட்டல். ஆல் சேவிங்ஸ் நாட் ஆட்டோமேட்டிக்கலி வில் சேஞ்ச் அஸ் எ கேபிட்டல். அதுதான் இடையில வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வில் டூ சம்திங். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்றாங்க, மேக் த சேவிங்ஸ் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிறதுனால அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மணி சப்ளை, மணி கிரியேட் மணி அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? The outcome of the various reform measures so far as being impressive, and the bank have responded to the delegations and the increasingly competitive environment by restricting their operation and upgrading performance standard. Of course, நாம பார்த்தோம் மணி லெண்டர்ஸ் அவங்களுடைய தாக்கங்கள் அக்ரிகல்ச்சர் மீதும் இன்டர்நெட் அதிகமாக இருக்கு. பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுச்சுன்னா நிறைய மெஷர்ஸ், நிறைய அட்வான்ஸ் சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ல பேங்கிங் சிஸ்டம் நிறையா இருக்கு. ரொம்ப சீப்பாக இன்னைக்கு பேங்க் லோன் கிடைக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இம்ப்ரெசிவ் பொதுமக்களை வந்து மிகவும் கவர்ந்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குட் என்வரான்மெண்ட், இன்னைக்கு ஃபினான்ஷியல் செக்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்வரான்மெண்ட் இருக்கு, நல்ல ஒரு ஸ்டாண்டர்டு, நல்ல ஒரு நிலையான ஒரு நம்பிக்கைத்தன்மை வாழ்ந்த ஒரு இடமா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் however in the 2010s இப்போ நடைமுறையில் என்ன சொல்றாங்கன்னா தி வால்யூம் ஆஃப் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அக்கௌண்ட் என்ன சொன்னாங்க, NAP லாஸ்ட் கிளாஸ் பேசணும் இல்லையா? நம்ம ரீசெண்ட் இஷ்யூல பேசுறோம். என்னல பேசுறோம் நம்ம? ரீசெண்ட் இஷ்யூல வாட்ச் நான் பெர்ஃபார்மிங் அந்த அமௌண்ட் நான் பெர்ஃபார்மிங் அசெட் சொல்லக்கூடிய அந்த வராக்கடன். எஸ், அதான் தேடின வராக்கடன், தமிழ் வார்த்தையை தேடின வராக்கடன் சொல்லக்கூடிய அதோடைய தன்மை வந்து இப்போ அதிகமாக தான் இருக்கு. என்னதான் உங்களுடைய பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கா டெவலப் பண்ணா கூட இந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் சொல்லக்கூடிய அந்த தன்மை அதில் அளவு வந்து கிட்டத்தட்ட அதிகமாயிட்டு இருக்கு. அதை மீட் அவுட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய கவர்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு சில இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நேம் சொல்ல விரும்பல, அவங்க பேங்க்ல நிறைய கோடிகள்லாம் பணம் வாங்கிட்டு they are able to repay பண்ண முடியாதுன்னா அவங்களுக்கு திரும்ப என்ன பண்ணாங்க, பல மில்லியன்ஸ் நிறைய கோடிகள்லாம் பணம் திரும்ப கொடுத்துருக்காங்க. அது கடனை கொடுத்து வாங்க முடியாத கூட திரும்ப புதுசாக கடனை கொடுத்து அவங்கள சம்பாதிக்க வச்சு அவங்களும் அது மூலமா கடனை வாங்குறதா ஒரு புதிய வழி முறையை நடப்புல இருக்கிற மத்திய அரசாங்கம் கண்டுபிடிச்சிருக்குது. இது வந்து தனிப்பட்ட பாமர மனுஷனுக்கு இல்லை. இப்போ நீங்க நான் பாடம் நடத்துறதுனால நீங்க போயிட்டு சப்போஸ் உங்க வீட்டில் யாரா ஒரு நெய்பர்ஸ் யாரா ஃப்ரெண்ட்ஸ் யாரா பேங்க்ல கடன் வாங்கிட்டு நான் கடனை திரும்ப கட்ட முடியல, நீங்க திரும்ப லோன் கொடுங்க நான் திரும்ப கட்டணும்னு சொன்னா திஸ் இஸ் அப்ளிகபிள் டு தி காமன் பீப்புள். புரியுங்களா? இது வந்து பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படிதான். ஏன்னா அந்த மாதிரி தான் புரிய வருது எனக்கு. இப்போ நீங்க ஏன்னா 1 லட்சம் 2 லட்சம் பேங்க்ல கடன் வாங்கியிருந்தா அவங்க யூமே சார்ஜ், உங்களுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்க திரும்ப பணம் வாங்க முடியாது. நீங்க பணம் கட்ட வேண்டியதுக்கு நம்ம ஜெயிலுக்கு கூட அனுப்புறது வர சான்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆனா சமீபத்தில் நடந்த ஒரு நிதி நிலை அறிக்கையில பல கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டு திரும்ப கட்ட முடியாதவங்களுக்கு திரும்ப பல கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய யுக்தி. அந்த பணம் வரா கடனை வர வைக்கிறது, நான் பெர்ஃபார்ம் அசெட்ஸ் உடைய அந்த திரும்ப கொண்டு வரதுக்கான யுக்தியை பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ இதோடைய ஃபங்க்ஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பார்க்கலாம்னா we will see, வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, that summary is over. Next go for the glossary. Glossary பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன
டாபிக் கமர்ஷியல் பேங்க்னா என்ன, கிரெடிட் கிரியேஷன் என்ன, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மார்க் எழுதுற அளவுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் திஸ் வில் நாட் ஹெல்ப் ஃபார் தி டாப்பர்ஸ். டாப்பர்ஸ் எல்லாம் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸ்லோ லேர்னர்ஸ் ஆர் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு இந்த க்ளோசரி படிக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க். These are the institutions that make short-term loan to business and in the process create money. அதாவது ஷார்ட் டேர்ம் லோன் கொடுக்கறதுனால பணம் கிரியேஷன் பண்ற ஒரு இன்ஸ்டியூட் தான் கமர்ஷியல் பேங்க். கிரெடிட் கிரியேஷன் அப்படின்னு சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் தட் மல்டிபிகேஷன் ஆஃப் லோன் அண்ட் அட்வான்சஸ். கமர்ஷியல் பேங்க் ரிசீவ்ஸ் டெபாசிட் ஃப்ரம் தி பப்ளிக் அண்ட் யூஸ் திஸ் டெபாசிட் டு கிவ் லோன். அதாவது கிரெடிட் கிரியேஷனா கமர்ஷியல் பேங்க் என்ன பண்றாங்க, நிறைய லோன் கொடுக்குறாங்க. லோன் கொடுக்குறது ஏது உங்களுக்கு பணம், பப்ளிக்கோட டெபாசிட்டை வாங்கி கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை என்ன பண்றாங்க மற்றவங்களுக்கு லோனா கொடுக்குறாங்க. அதான் கிரெடிட் கிரியேஷன். ஓகேங்களா? நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இதை பத்தி சொன்னா பேங்க் மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் பேங்க்கு இருக்கிற அத்தனை கண்டிஷன்ஸ் இருக்காது. இல்லையா? தே ஆர் நாட் எக்ஸாக்ட்லி பேங்க். It is a financial institution that does not have a full banking license or it is not supervised by the central bank. Of course, non-bank financial institution கேட்டாங்கன்னா சிம்பிளா சொல்லலாம், they are not supervised by the central bank of India சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு அது வந்து எப்படின்னு தெரியல. அது ஒரு ஓகே பாருங்க. ஸோ இதெல்லாம் பப்ளிக்ல ஒப்பீனியன். இது ஆக்சுவலா இப்போ நான் ஆஸ் எ டீச்சரா எந்த அளவுக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் கூட ஒரு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ஆகிற ஒரு இன்ஸ்டியூட்டை அது வந்து ரெகனைஸ் கிடையாது அப்படின்னு ரெகனைஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க. திஸ் இஸ் காஷன் ஃபார் த பீப்புள். அஃப்கோர்ஸ் இப்படி நல்லபடியாக திங்க் பண்ணுவோம் நம்ம. இது இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்ல அது ரிஸ்க் அதிகம், நீங்க போகாதீங்க. தட் இஸ் நாட் ரெகனைஸ்ட் வித் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆர்பிஐ பண்ண தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பப்ளிக் அந்த மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனை நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்ட்ரல் பேங்க். இட் இஸ் அன் இன்ஸ்டியூஷன் தட் மேனேஜ் ஸ்டேட்ஸ் கரன்சி. ஸ்டேட்னா வந்து ஒரு மாநிலம் கிடையாது, ஒரு நாட்டோட கரன்சி. ஸ்டேட்ஸ்ன்ற ஒரு நாடு சொல்லுவாங்க. அதை ஸ்டேட் கரன்சி மணி, தட் இஸ் மணி சப்ளை. மணின்னா மணி சப்ளை அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே, அதான் இதெல்லாம் அதாவது ஒரு நாட்டோடைய பணம் சப்ளை பண்றது, இன்ட்ரெஸ்ட் ரேட், இதெல்லாம் மேனேஜ் பண்ற ஒரு விஷயம் தான் சென்ட்ரல் பேங்க் சொல்லுது. ஆர்பிஐன்னு சொல்லலாம் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். சென்ட்ரல் பேங்க் ஆல்சோ யூஸ்வலி ஓவர்சீ த கமர்ஷியல் பேங்க் சிஸ்டம். அதாவது சென்ட்ரல் பேங்க் என்ன பண்றாங்கன்னா கமர்ஷியல் பேங்கோடைய ஆக்டிவிட்டிஸை ஃபங்க்ஷனிங்கை கீழே வாட்ச் பண்ணுவாங்க, சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. They are not, that is the central bank not monitoring, supervising the functions of non-bank financial institution. Next, bank rate. So இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். பேங்க் ரேட் அப்படின்னு சொன்னா it is the rate at which the central bank of a country is prepared to rediscount the first class securities. அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செக்யூரிட்டினா அதை கமர்ஷியல் பேங்க்கு ஆர்பிஐ கூட ரிலேஷன்ஷிப் பேசுவாங்க. அது இது யூஸ்வலாக இப்போ பயன்படுத்தாங்கன்னு சொன்னால் சம் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் அது ஃபேவரபிளாகவும் அன்ஃபேவரபிளாகவும் அதை பயன்படுத்திக்கலாம். ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்கு ஆர்பிஐ வச்சிருக்கிற ரிசர்வ். இது வந்து தட் இஸ் நாட் நான் பேங்கிங், நான் மணி மெட்டீரியல். அது பணமாக இல்லாமல் அதர் மோட் ஆஃப் உதாரணமாக கோல்டு ரிசர்வ் அந்த மாதிரி சில விஷயங்களை வச்சிருக்காங்களா, அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸ் அது மாதிரி. ஓகேங்களா? அப்படி ஒரு டெபாசிட் வச்சுக்கிறதா எஸ்எல்ஆர்னு சொல்றது. சிஆர்ஆர்னு சொல்லக்கூடியது பேங்க் ஆர் ரெக்வயர்ட் டு ஹோல்ட் எ சர்டன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் தேர் டெபாசிட் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ். அதான் சொல்ல வந்தேன் நான். எஸ்எல்ஆர்ன்றது டெபாசிட் வச்சிருக்கணும் ஆர்பிஐல கமர்ஷியல் பேங்க்கு, ஆனால் பணமா இல்லை, கேஷ் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மேக்ஸிமம் கேஷ் கிடையாது, கேஷா இல்லை, ஹாட் கேஷ் கிடையாது. பட் சிஆரை பொறுத்த வரைக்கும் கேஷாக தான் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மானிட்டரி பாலிசி. இப்போ நாம் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. இட் இஸ் த மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி laid down by the central bank towards the management of money supply and interest rate of a state or country. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேபிட்டல் மார்க்கெட். This is discussed about the financial market in which long-term debt or equity backed security are bought and sold. ஓகேங்களா? அதை பற்றி பேசத்தான் நம்ம பார்த்தோம். நம்ம டிமானிட்டேஷன் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. இட் இஸ் the act of stripping a currency unit of its state as legal tender. இல்லையா? It occurs whenever there is a change of national currency. நடைமுறை இருக்கின்ற ஒரு பணத்தை வந்து செல்லாது என்ற அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்பது தான் டிமானிட்டேஷன்.